கோடான கோடி கடகராசி அன்புள்ளங்களே, நான் உங்கள் அதருள் வேதாச்சாரியார். இந்த பதிவில் இந்த வருடம் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வருஷம் பிறந்து ஒரு மாதம் முடிஞ்சு 2வது மாதம் போயிட்டுருக்கு. ஆஹா ஓஹோ அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்புறீங்களா? இல்லை குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இழிவு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஜவ்வுழப்பு, அதில் மனசங்கடத்தில் இருக்கீங்களா? கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களே, இந்த வருடம் மரியாதை கிடைக்கும். போகின்ற இடங்கள்லாம் புதிய ஒரு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு வாகன வசதி வரும். உறவுகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெருமை வந்து சேரும். இது ஏன் இந்த வருடம் நடக்குது? எல்லா வருடமும் இப்படி தானே இருக்கு. இந்த வருடம் உதயமாகும்போது லாபஸ்தானத்துக்குள்ள உச்சம் பெறுகின்ற இடத்துல உங்கள் யோகாதிபதி இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு காரணத்தில் இந்த வருடம் இயங்குறதுனால கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு ஜென்ம குருவாகவும் வரப்போகிறார், விரய குருவாகவும் இருக்கிறார், தனஸ்தானத்திலையும் இருக்க போகிறார். அப்போ 12ஆம் இடத்துலையும் இருக்கிறார் குரு பகவான், ஜென்மத்துக்குள்ளேயும் வர்றார், 2ஆம் இடத்துக்கும் போகிறார். இத்தனை விஷயங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு உண்டு. இதை முதல்ல மனதில் நிறுத்திக்கங்க கடகராசி அன்புள்ளங்கள். இந்த வருடம் நல்லது நடக்கும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உண்டு, சுபகாரியங்கள் உண்டு. உங்கள் குழந்தைங்க கல்யாண வயசில் இருந்தால் உடனே அதற்கான வரன் பார்க்குறது, தேடுறது, அதற்கான பொன்பொருள் வாங்குவது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குது அப்படின்னாலே இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தை பேசும்போது யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உறவுகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. கடகராசிக்காரங்க கணவனாக இருந்தால் மனைவிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. மாமை மச்சான் உறவுகள் அக்கா தங்கச்சிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. மனைவியாக இருந்தாலும் கணவன்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் கவனம். அக்கம் பக்கம் நட்புகள்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவுகள் இருக்காங்களா, ரத்த பந்தம், அண்ணன் தம்பி தங்கச்சி மாமே மச்சான், கடகராசிக்கு எங்கே பிரச்சனை இருக்குது? இதுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ சொந்தக்காரன் ஒன்று சொல்லிட்டான், தம்பி ஒன்று சொல்லிட்டான், அண்ணன் ஒன்று சொல்லிட்டான்னு நாம் முடிவெடுக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் யோசித்து திட்டமிட்டு அவங்களோட பழக்கம் வச்சுக்கிடணும். அப்போ கடகராசிக்காரங்க எங்கே கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன்னா, வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணும்போதும் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற எல்லா இடங்களிலும் உங்களுக்கு புது மரியாதை கிடைக்கும். புதிய சொத்து வாங்கு யோகம் இருக்குது. வியாபாரம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் உயர்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு பயண வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக பயணம் வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை விதத்தில் நன்மை வெளியில் இருக்குது பார்த்தீங்களா? இத்தனை விதத்துலையும் எந்த நன்மையும் எனக்கு அடையலேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்போ அவருடைய முயற்சியே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இப்போது கடகராசிக்காரங்க நான் ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தயார் நிலைக்கு போகிறாருன்னு வைங்களேன், உடனே ஒரு கூட்டு சேர்ந்து அதுக்கான சூழல் உருவாகி நீங்கள் போயிடுவீங்க. அப்போ யார் முயற்சி எடுத்தது? கடகராசி சகோதரன் சகோதரிகளே யோசிக்கணும். இயற்கை நமக்கு நன்மை செய்கின்ற இடத்தில் இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய முயற்சியை 100% போடணும்.
என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதிலெல்லாம் வெற்றி தானே. நான் வேலையே இல்லை, வீட்டில் இருக்கேன், நான் இப்போ வேலை தேடுறேன்னா கிடைக்கும். முயற்சி யார் யார் எந்த இடங்களில் எந்த விஷயங்களுக்கு எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல வெற்றிகள் உண்டு. அமோகமாக இருக்கு. கவனம் எங்கே இருக்கணும்னு நான் சொல்லியாச்சு. உறவுகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. நம்பாதீங்க, உறவுகளை நம்பாதீங்க. நட்புக்களை நம்புங்க, பக்கத்து வீட்டுக்காரனை நம்பலாம், சரிங்களா? ஆனால் சொந்தக்காரனை நம்பக்கூடாது. இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி கல்யாண தட காரியங்கள் சுமூகமாக முடியும். யாராவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேரலாம், இந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த முயற்சியை நீங்கள் இப்போ எடுக்கலாம். மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடகராசியில் பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகள் முயற்சிகளை தைரியமாக எடுங்க. தொழில் சார்ந்த முயற்சி தைரியமாக எடுங்க, லாபம் உங்களுக்கு தான். அதே போல் தூர தேச பயணம், அதாவது நான் ஒரு 10 கிலோமீட்ரு நான் பயணம் பண்ணி தான் என்னுடைய தொழில் செய்கிறேன் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் தைரியமாக முயற்சி எடுக்கலாம். சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. அதே மாதிரி வியாபாரம் பெருகுகின்ற யோகம் உண்டு. நட்புகள் விரிவடையக்கூடிய யோகம் உண்டு. பரிசு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன், மரியாதை கிடைக்கின்ற ஆண்டு, ஒரு புது மரியாதை கிடைக்கின்ற ஆண்டு. அப்போ அதற்கான முயற்சிகளை கடகராசி அன்புள்ளங்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக முயற்சிக்கு ஏற்ப லாபமும் மன சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும். மற்றபடி சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன கோச்சார ரீதியில் என்ன நமக்கு கிரகங்கள் நன்மை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓரங்கட்டுங்க. இந்த வருடம் இப்படித்தான். அப்போ நாம் கொடுக்கல் வாங்கல கவனம் வச்சுக்கோங்க. யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. ஏன்னா அது நமக்கு நன்மை செய்யாது, தற்காலிக பிரச்சனையை தீர்க்கும். ஆனால் கடன் எப்பவுமே உங்களுக்கு நோய், அது வேண்டாம். கொடுக்கல் யாருக்காக கொடுக்குறீங்களா, இல்லைப்பா எனக்கு நான் என்னுடைய சூழ்நிலையை கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடணும். கொடுத்து எதுக்கு பொல்லாப்பு? அதனால் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவங்க உடல் நலத்திலையும் கவனமாக இருங்க. மற்றபடி வியாபாரம் தைரியமாக செய்யலாம், தொழிலுக்கு தைரியமாக செய்யலாம், வேலைக்கு அழகாக போகலாம், எல்லாத்துலேயும் லாபம் இருக்குது. நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு பதிலாக 10 மணி நேரம் செஞ்சீங்கன்னு வைங்களேன், சம்பளம் டபுளாக கிடைக்கும். அந்த நிலையில் கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்குது. அப்படி இருக்கிறதுனா இந்த அற்புதமான தருணத்தை கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக மனதில் சந்தோஷம், சொத்து வாங்குகிற யோகம், மகிழ்ச்சி எல்லாமே உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக முயற்சி எடுங்க. சந்தோஷமும் சுகவாழ்வும் உங்களுக்கு சேரட்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.